அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிட் பாய் vlog. என்னடா வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து மந்த்லி க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. கிச்சன் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுறேன். எப்போவும் செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இன்னும் சும்மா சும்மா அதே காமிச்சு உங்களுக்கு போர் அடிச்சிடும். இன்றைக்கி வந்து என்னுடைய கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறமா இந்த பாத்திரம்லாம் கழுவி வைக்கிற பேஸ்கட், இதையெல்லாம் எப்படி நான் டீப் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாத்திரம் கழுவி வைக்கிற கூட வந்து உப்பு கரை படிஞ்சிருந்தா அதை எப்படி நம்ம வீட்லேயே ஒரு ரூ. 10 செலவில் எப்படி சீக்கிரமாக போக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எங்கள் வீட்டில் உப்பு தண்ணி வந்து ரொம்பவுமே உப்பு, அதனால் சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி கரை படிஞ்சிருது. நான் தினமுமே வாஷ் பண்ணி தான் எடுத்து வைக்கிறேன் பேஸ்கெட். இருந்தாலுமே அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா கரை படிஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு, இதை எப்படி நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் கொஞ்சம் எல்லார் வீட்லேயும் பேக்கிங் சோடா இருக்கும் இல்லையா, அதை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை எலுமிச்சம்பழம் சாறு, அதுக்கப்புறமா விம் ஜெல், இது மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு காமிக்கும்போது எப்படி நுர மாதிரி பொங்கி வரும். உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா நீங்கள் ஈனோ கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வினிகர் அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்கெட்டில் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம ஊற விட்டுடலாம். இதையே அரை மணி நேரம் கழித்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ரொம்ப நாளான கரையாக இருந்தால் லைட்டாக கத்தி வச்சு சுரண்டி விடுங்க. நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கும் போதே என்னுடைய உப்பு கரைகள் எல்லாம் பாதி வந்துடுச்சு. இதை வந்து நல்லா இந்த சைடும் அந்த சைடும் தேய்ச்சி இப்போ நல்லா வாஷ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இந்த சைடில் அந்த 4 பக்கம்லாம் எவ்வளோ கரை படிஞ்சிருந்தது அப்படின்னு அது வந்து போயிடுச்சு. ஒரே நாளில் உப்பு கரை வந்து ரொம்ப லேசாக இருந்ததுன்னா போயிடும். ஆனால் ரொம்ப படிஞ்சிருந்தது அப்படின்னா 2-3 தடவை தேய்க்கணும் நம்ம. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு ஃபஸ்ட்டு, இப்போ வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா எப்படி க்ளீனாக இருக்குது அப்படின்னு. ஆனால் நடுவுலலாம் கொஞ்சம் ஓட்ட ஓட்டையாக இருக்கிறனால எனக்கு அவ்வளோக்கா தேய்க்க முடியல. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனி ஒரு 2 நாளைக்கு நான் இதை தேய்ச்சி வச்சுட்டு கழுவினேன் அப்படின்னா சூப்பராக இந்த நடுவில் இருக்கிறதும் பின்னாடி கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதுவுமே சூப்பராக க்ளீன் ஆகிடும். இந்த கரை வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் தினமும் வாஷ் பண்ணுறேன். ஆனாலும் அந்த தண்ணி பட்டு பட்டு அந்த உப்பு கரை படிஞ்சிருச்சு. அதனால தான் ரொம்பவுமே கரை இருக்குது. இதை வந்து நான் ஒரே அடியாக வந்து இப்போ எடுக்க முடியாது. ஆனாலும் இவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதே கொஞ்சம் கரையாக இருந்தால் சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். நான் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இந்த 4 சைடு கார்னரில் எப்படி போயிருக்கு அப்படின்னு பாருங்கள் அழுக்கு. இதை வந்து நம்ம பாத்ரூம் பக்கெட்டில் கரை இருந்தாலும் இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா அரிசி, நம்ம 25 கிலோ அரிசி மூட்டை வாங்குகிறோம் இல்லையா, அதில் வந்து சிலருக்கு வந்து சீக்கிரமாக வண்டு வச்சிருது, பூச்சி வச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து அரிசி வாங்கினா எப்படியும் ஒரு 4 மாதமாவது வரும். அந்த 4 மாதத்துக்கு இடையில பூச்சி வராமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சமாக உப்பு, ஒரு வெள்ளை துணியில் உப்பையும் கிராம்பையும் போட்டு ஒரு சின்ன மூட்டை மாதிரி நான் கட்டிக்குவேன். இப்போ இந்த மூட்டையை அரிசி பக்கெட்டு நம்ம போடுறோம் இல்லையா, அதில் வந்து வைக்கலாம். எப்படின்னா, நீங்கள் அரிசி பக்கெட்டை வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு வச்சுருங்க. அதில் ஈரம் இருக்கக்கூடாது. நீங்கள் அரிசி போடும்போது உங்கள் கையும் ஈரமாக இருக்கக்கூடாது, காஞ்சிருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் அரிசி பக்கெட்டில் போட்டுட்டு நம்ம இந்த உப்பு இருக்கு இல்லையா, அதை நடுவில் வச்சிடலாம். என்கிட்ட 2 பக்கெட், இது ஒரே பக்கெட் இல்லை, 25 கிலோ போட்டு வைக்கிற மாதிரி நான் 2 பக்கெட்டில் போட்டு வைப்பேன். போட்டு வச்சுட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம். இன்னொரு டிப் என்னென்னா, வெறும் கிராம்பு இருக்கு இல்லையா, அதை மட்டுமே நம்ம போட்டு வைக்கலாம். அது போட்டாலும் அரிசியில் வந்து பூச்சியோ வண்டோ வைக்காது. இன்னொன்று வேப்பிலை இருக்கு இல்லையா, வேப்பிலை அதையும் நம்ம வந்து அரிசியில் வந்து உப்பு கூட போட்டு மூட்டை கட்டி வச்சோம் அப்படின்னா பூச்சி வந்து பிடிக்காது. வண்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அன்னப்புழு இருக்கலாம் அரிசியில், ஆனால் வண்டு வைக்கக்கூடாது. நான் வந்து இந்த மாதிரி டிப் பயன்படுத்துவேன். இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வத்தல் மிளகாய் இருக்கு இல்லையா, அதையுமே நான் வந்து போட்டு வைப்பேன். இந்த 3ல் உங்களுக்கு எது வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு காட்டுறக்காக இதை நான் போட்டு வைக்கிறேன். இல்லைன்னா நான் உப்பு மட்டும்தான் வைப்பேன்.
வத்தலும் போட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வண்டோ பூச்சியோ அரிசியில் வைக்காது. இன்னொன்று, நீங்கள் அரிசி எடுக்கும்போது உங்கள் கையில் தண்ணியோ எண்ணெயோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக அரிசியில் வண்டு வைக்கும். நீங்கள் மேக்ஸிமம் அரிசி எடுக்கும்போது உங்கள் கை ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் வந்து படியை வந்து பக்கெட்டுக்குள்ளேயே தான் வச்சுருக்கேன். வச்சு வெறும் காலி படியாக வைக்காமல் அதில் கொஞ்சம் அரிசியும் போட்டு வச்சுருவேன். எனக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால் இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நான் என்னுடைய அடுப்பை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். என்னோடய அடுப்பு எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஆயிலெலாம் சிந்தி பிசு பிசுன்னு இருக்குது. நான் இது சும்மா சோப்பு போட்டே கழுவுனா க்ளீன் ஆகிடும். சிலருக்கு வந்து கருவு நிறையா படிஞ்சிருக்கும் இல்லையா கரை, அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் வினிகர், தண்ணி, லிக்விட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அந்த கரை மேலே. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தேய்ச்சிங்க அப்படின்னா அடுப்பில் சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். இந்த டிப் பயன்படுத்தி பாருங்கள். நான் வந்து சோப்பு போட்டே தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா என்னோடதில் அவ்வளோக்கா கரையெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் தினமும் வாஷ் பண்ணனால என் அடுப்பு எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுறேன். இந்த டிப்பும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா வெறும் ஜெல்லு வச்சு நீங்கள் தேய்ச்சாலும் போயிடும். ரொம்ப கஷ்டப்படணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். நம்ம வால் வந்து எப்போவுமே சமைக்கும்போதும் நம்ம என்ன பண்ணணும்னா கையோட கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டு அதுவுமே க்ளீனாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொசு வலை போட்டு வைக்கிற ஜன்னல் இருக்குது இல்லையா, நம்ம வந்து கொசு வலை வந்து வாஷபிள் தான் இருந்தாலும் அதை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற வெல்க்ரோ சீக்கிரமாக போயிடும். அப்படி இல்லாமல் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு தினமும் டஸ்டர், இப்போ வந்து மஸ்கிட்டோ நெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு டஸ்டர் வந்திருக்கு. அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். நான் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுவேன். தினமும் டஸ்டர் வச்சு தட்டி விட்டுட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ வந்து நமக்கு ஜன்னலும் நீட்டாக இருக்கும். மஸ்கிட்டோ நெட்டும் நமக்கு வந்து கிழியாமல் பார்த்துக்கலாம். நம்ம அதிகமாக விலை கொடுத்து வாங்குகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அதையெல்லாம் பத்திரமா பாதுகாக்கணும் இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அப்புறம் அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களும் இதை பத்திரமா ரொம்ப வருஷத்துக்கு பாதுகாக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஜாடியில் இருக்கிற எண்ணெய் பிஸ்கு உள்ளே வந்து திட்டு திட்டாக படிஞ்சிருக்கும். இதை எப்படிடா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா? கவலை விடுங்க. நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சமாக பச்சரிசி, வினிகர் இருந்தால் இது கூட கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. என்கிட்ட இப்போ வினிகர் இல்லை, அதனால் நான் இப்போ பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் விட்டுக்கிறேன். விட்டுட்டு கொஞ்சமாக லிக்விட் அதையுமே விட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா குலுக்கி ஒரு 10 நிமிஷம் போல் இதை ஊற வச்சுக்கலாம். இந்த 10 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை நல்லா ட்ரையாக இருக்கும்போதே எல்லாம் போட்டு நல்லா உள்ளே போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது பண்ணிக்கிங்க. மேலேயும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா அலசுங்க. அதுக்கப்புறமா நம்ம சோப்பு போட்டு ப்ரஷ்ஷை வச்சு கழுவிட்டிங்க அப்படின்னா பளிச்சுன்னு அதில் இருக்கிற பிசுக்கு போயிடும். நான் வந்து இன்றைக்கி இந்த டிப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரிசி வந்து ஃபஸ்ட்டு நல்லா குலுக்கிட்டு கீழே சிந்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக விம் லிக்விடு வச்சு நான் வந்து உள்ளே ப்ரஷ் வச்சு கழுவிக்கிங்க. நான் வந்து இன்றைக்கி ப்ரஷ் வைக்கல, சும்மாவே தான் கழுவிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இப்போ இதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆயிலை ரீஃபில் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற அந்த பிஸ்கு எல்லாமே போயிடுச்சு, நல்லா பளபளன்னு இருக்கும். இந்த டிப்பும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணிட்டோம். பர்னர் க்ளீன் பண்ண வேண்டாமா? நான் எப்படி பர்னர் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் புளி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு பேக்கிங் சோடா தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஜெல் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போது கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாகவே கரை வந்து போயிடும். நான் இன்றைக்கி பச்சை தண்ணியை விட்டுட்டேன். ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வைங்க. ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியிலேயே இது வச்சு ப்ரஷ்ஷு பல் விளக்குற ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா பளிச்சுன்னு ஆகிடும்.
புதுசு மாதிரி இல்லைனாலும் நமக்கு புதுசு மாதிரி காட்டும். அந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இது கூடயே நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறு வினிகரை போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி புழு வச்சு ஊற வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து என்னோடது வந்து இது ஒரிஜினல் பர்னர் கிடையாது, இது டூப்ளிகேட் தான். அதனால் சீக்கிரமாக வந்து எனக்கு கருப்பாயிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பார்க்க நல்லா இருக்காதா, அதனால் இந்த டிப்பு தான் அடிக்கடி பயன்படுத்துவேன். நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிப்பு தான், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம எப்பவும் போல் தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பிசுக்கெல்லாம் போய் நல்லா பலன்னு இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம புளியில் ஒரு தடவை தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சோப்பு போட்டு கழுவிட்டிங்க அப்படின்னா பளபளன்னு ஆகிடும். நான் வந்து இப்போ கிச்சன் டேபு இந்த டைல் வால் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். மந்த்லி க்ளீனுங்கிறனால ஜன்னல்லேருந்து எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். மந்த்லி ஒன்ஸ் இப்படி க்ளீன் பண்ணிக்கிங்க. தினமும் கிச்சன் நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா எவ்வளோ தூரம் நம்ம கேட்டதோ அவ்வளோ தூரம் வால் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நீட்டாக பளபளன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் பர்னர் வந்து எப்படி புதுசு மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் புதுசு மாதிரி தெரியுதா? இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பிகினர்ஸ் தெரியாதவங்க இருப்பாங்க. தெரிஞ்சவங்க ஓகே, சண்டைக்கு வந்துடாதீங்க. தெரியாதவங்களுக்காக இந்த டிப்பை நான் சொல்லித்தரேன். இனி ஒன்று எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணணும், வீடு மாப் பண்ணணும். வீடு மாப் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கல் உப்பு, அதுக்கப்புறமா நம்ம எந்த லிக்விடு போடுறோமோ அதை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருந்தாலும் கல் உப்புக்கு சுத்தமாயிடும். ஈக்கள் அதிகமாக மொய்க்காது. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இவங்களை மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருந்தால் எப்படி? வாங்க நம்ம ஃபிஷ் பவுல் இருக்கு இல்லையா, அதையுமே க்ளீன் பண்ணிடலாம். மின்னு வந்து மணி பிளான்ட் நல்லா வந்துட்டு இருந்தது. எங்கள் மின்னு வந்து ஏதோ திட்டுனேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் கடிச்சு வச்சுட்டாங்க கோவத்தில். அதுக்கப்புறம் வளரவே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ வந்து லேசாக துளிர் விடுது. இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஃபிஷ் பவுலை க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ் வந்து நம்ம வீட்டில் ரம்ஜான் மாதத்தில் குட்டி போட்ட மீன்கள் தான். இது எல்லாமே எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள். என்ன ஒரு சின்ன சோகமான விஷயம் அப்படின்னா, இவங்கள குட்டி போட்டுட்டு கொஞ்ச நாள்லேயே வெயில் தாங்க முடியாமல் அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க. இந்த மே மாதம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் இல்லையா, சுத்தமாக அவங்களால வெயில் தாங்கவே முடியல. ஆனால் இந்த குட்டிங்க மட்டும் வெயிலுக்கு அப்படியே சமாளித்து வாழ்ந்துட்டாங்க. பயங்கர ஹாப்பி. பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட் எல்லாம் இப்படி கையில் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பழகிடுச்சு. இப்போல்லாம் இப்படி எடுத்து போகிற நெட்டை விட இப்படி எடுத்து போடுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் கையிலே எடுத்து அவங்கள போட்டுட்டேன். இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் க்ளீன் பண்ணி தண்ணி மாற்றி வைக்கிறதுனால. சீக்கிரமாக தண்ணி அழுக்கு பண்ணிடுறாங்க. ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து தண்ணி மாற்றி வச்சுருவேன். அப்போ வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். சின்ன பவுலுங்கிறனால நம்ம 2 டேஸ் ஒன்ஸ், இதே பெருசாக இருந்தால் வீக்லி ஒன்ஸ் நம்ம மாற்றணும். இப்போ பாருங்கள் அப்படின்னா சூப்பராக வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அப்புறமா ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்து நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்காக. இன்றைக்கி இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். இனி ஒரு நல்ல விலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.